2029ல பிரதமர் யார் தெரியுமா? சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்ல வச்சிருவாங்க போல. நான் என்ன சொல்றேன்னா, வர 2029ல விஜய் தளபதியையே பிரதமராக்கிடுங்க. ஹெவியான கேம்பெயின் வந்து நார்த் இந்தியால சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. விஜய் தளபதி, இங்கே தான் ஜோசப் விஜய், அங்கே வந்து விஜய் தளபதி தான் அதோட பேர். மோடியுடைய நண்பர் அம்பானிக்கு வந்து அதிர வைக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து விஜய் அவர்கள் பண்ணிட்டாரு. விஜய் தளபதியோட இந்த முடிவு மோடிஜியோட நண்பர் முகேஷ் அம்பானிக்கே வேர்க்க வச்சிருச்சு. இனிமே ஜியோ சிம் ரீசார்ஜ்களை ₹1 அதிகமானாலும் தமிழ்நாடு முழுக்க ஜியோ சிம்மையே பேன் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டாரு. கோயில்களில் உள்ள காணிக்கை அமௌண்ட் எல்லாம் வந்து மருத்துவமனைகளில் வைக்க சொல்லிட்டாரு. விஜய் தளபதி இப்போது இந்துக்களுக்காக என்ன செய்திருக்கிறார் என்றால், இனிமேல் கோவில்களின் காணிக்கை பெட்டிகள் கோவில்களில் அல்லாமல் பள்ளிகளிலும் மருத்துவமனைகளிலும் வைக்கப்படும். இதனால் பணப்பற்றாக்குறையால் யாருடைய படிப்பும் மருத்துவமும் தடை. கண்டிப்பாக 2029ல் விஜய் அவர்கள் பிஎம் ஆகணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, யாரா அது அப்படின்னு பார்த்தா, இது ஒரு ஏஐ வீடியோ மாதிரி. அந்த பெண்ணுடைய வாய்ஸ், அவங்க கண்டிப்பாக தமிழ் கிடையாது. அவங்க பேசுகிறது ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒவ்வொரு வாய்ஸ் வருது. அதில் ஏஐ ஜென்ரேட்டட் வாய்ஸ் தான். அது எல்லாமே ஏஐ ஜென்ரேட்டட் ஆடியோ தான். நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜஸில் எடுத்துக்கிட்டோம்னா, விஜய் அவர்கள் அதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய பிளாஸ்டிங்கான பயங்கரமாக கேட்கும் போதே வாவுங்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரியான அறிவிப்புகளாக இருக்குது. இதெல்லாம் இங்கே அறிவிச்சிருக்காங்களான்னு கேட்டால் இல்லவே இல்லை. அந்த மாதிரி ஒன்று நடக்கவே இல்லை. ஆனால் நார்த் இந்தியாவில் வந்து பயங்கரமாக புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி போகிற போக்க பார்த்தோன்னா இதே ஃபேக் நரேட்டிவ் வச்சு 2029ல் பிரதமராகவே ஆயிடுவாங்க போல்.